வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் புகழ் ஜென்சி ரைடர். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6. 5:30 ஏஞ்சி குளித்து கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி தான் சொன்னல ஊருக்கு போகிறேன்னு. 2:30 ட்ரெயின், ஒரு 12:30 ரூம் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு ட்ரெயினில் தான் போகிறேன். அப்படியே எப்பா இந்த மாதிரி 6 மணிலாம் ஏஞ்சி ரொம்ப நாள் ஆகுதுன்னு. ஒரு வருஷமாக அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக அந்த ஊரில் டெய்லியுமே 10, 11 அப்படிதான் ஏஞ்சின்னு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி 6 மணிலாம் ஏஞ்சி. எனக்கு ஆனால் காலைல ஏஞ்சிருக்க பிடிக்காது. ஆனால் காலைல ஏஞ்சி இந்த மாதிரி வண்டி ஓட்டினா ரொம்ப பிடிக்கும். ரோட்லலாம் டிராஃபிக்கே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக போகலாம். இந்த காலில் மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த பிரேக் பிடிச்சா இந்த ஒரு மாதிரி உசு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிடிக்க சரியாயிடும். மிரர் ஒரு மாதிரி சரியில்லாமல் இருக்குது. இந்த மிரர் தாங்க யாரோ வேணுமே உடச்சிட்டாங்க. மனசே கேட்கல. இதை மாற்றணும். அடுத்த வாரமும் காசு இருக்காது. பார்ப்போம், மாற்றிடலாம். ஒரு மாதிரி குளிருது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி சில்லுன்னு இருக்கு, குளிருது. நான் காலைல ஏஞ்சிருக்கிறதால எனக்கு தெரியுது ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு எப்படி இருக்க மாதிரி. இந்த மாதிரி இடம் வச்சா நம்ம ஏறிடலாம். இந்த மாதிரி அவங்க ஸ்லோ பண்ணால் ஈஸியாக ஏறிடலாம். ஆனால் அவங்க போயிட்டு இருக்கும்போது அவங்க ஏறுறது கஷ்டம். ஏன்னா வண்டி 48 தாண்டாது. நிறைய டைம் இது பண்ணிட்டேன், நோட் பண்ணிட்டேன். ஒரு சில டைம்லாம் பஸ்ஸு லாரி ஏறும்போது அவங்க பட்டின் ஸ்பீட் ஏற்றுருவாங்க. அவங்க நான் 48 தான் வண்டி. பின்னாடி பார்த்தா கார் 6 நிறுத்தினே இருப்பாங்க. என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே பொறுமையாக அப்படியே பஸ் பின்னாடி அப்படியே பொறுமையாகி அப்படியே பஸ் அப்படியே லெஃப்ட் போயிடுவேன். எதுக்கு இந்த மாதிரி லாக் பண்ணுறாங்கன்னே தெரில. நான் இங்கே இந்த ரோட்டில் இப்போ ஒரு பள்ளத்தை காமிக்கிறேன் பாருங்க. அந்த பள்ளத்தை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து எனக்கு நெஞ்சு வலியாக வந்துச்சு. அன்றைக்கி வந்துட்டு நான் அந்த பள்ளத்தில் விட்டுருந்தா நான் காலி. பின்னாடி லாரி பாருங்க நான் காமிக்கிறேன். இங்கே தான் வரும் அந்த பள்ளம். இந்த எடுத்து பாருங்க, அந்த பள்ளம் பாருங்களா அந்த பள்ளத்தை பாருங்களா, தெரியுதா? அது பள்ளம் நார்மலாக ஃபர்ஸ்ட் பள்ளமாக தான் இருந்துச்சு. அது உள்ள வெறும் குடியாக தான் இருந்துச்சு. அது உள்ள இந்த அதை மூடுறேன்னு சொல்லிட்டு இந்த மெட்ரோ தோன்றும் அந்த மண் எடுத்து போட்டாங்க. அது 2 நாள்ல பறந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள ஃபுல்லாக பாறாங்கெல்லாம் தூக்கி போட்டாங்க. நான் இன்னைக்கு ஒரு பஸ்ஸு போயின்னு நான் இப்படி லெஃப்ட் இப்படி ஏறி வந்துன்னு இருந்த பின்னாடி லாரிக்காரன் ஒரு 30-35 வந்துன்னு இருந்தேன். தப்புன்னு அந்த பள்ளம் வச்சு இப்படி எடுத்தேன். ஐயோ, ஒரு செகண்ட் ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சுங்க. சென்னையிலாம் இந்த அதுவும் நான் இருக்கிற ஏரியாலாம் இந்த இடத்துல ரோட்டுலாம் சர்டிஃபிகேட்டே தரலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரோட்ஸ்லாம். எல்லா இடத்துலையும் ரோட்லாம் சூப்பராக இருக்கும். ஸ்ட்ரீட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ரோடு பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும். சரி நண்பா, நான் ஸ்டோருக்கிட்ட வந்துட்டேன். ஸ்டோருக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் எவ்வளோ ஆர்டர் எடுத்துருக்கேன்னு. நீங்கள் வேறு ஊருக்கு போகிறேன், ஜாலியாக இருக்குது. சரி, ஓகே நண்பா, நான் கண்டினியூ பண்ணுறேன். வெல்கம் பேக் நண்பா. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:15 2:15. நான் காற்று இப்படி அடிக்குது.
இன்னைக்கு மட்டும் 20 ஆர்டர் ஓட்டியிருக்கேன் காலைல 6:30 வந்தேன். இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு 6:30 வந்தேன் காலைல. அதான் சொன்னல, நாளைக்கு ஜனநாயகன் படத்துக்கு போகிறேன், ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு. 4 மணிக்கா ட்ரெயின். ரூமுக்கு போய்ட்டு இப்போ 2:30 போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படிங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். அங்கேருந்து என் ரூம்லேருந்து அப்படியே போயிடுவேன். லாஸ்ட்டில் ஓரளவுக்கு நல்லதாகவே நடக்குது. எப்பயுமே எல்லா விஷயமே நல்லதாகவே நடக்குது. டெய்லியும் இப்போ ஆர்டர் இப்போ முடிச்சிக்கலான்னு தோணுச்சுன்னா அந்த முடிச்சிக்கலான்னு தோணும் போது கரெக்டாக எங்கள் ரூம் வந்துட்டு எங்கள் ஆர்டர் வரும். இன்றைக்கி பாருங்க, நான் 2:30 முடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். 685 ரூபாய்க்கு ஓட்டினா இன்சென்டிவ் 200 வரும். கரெக்டாக 685 ரூபாய்க்கு ஓட்டுறதுக்கு இன்னும் 45 ரூபா தேவை. இதான் நான் ஓட்ட லாஸ்ட் ஆர்டர் இதான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஈஸியார் போட்டால் மட்டும்தான் எனக்கு 45 ரூபாய்க்கு மேலே வரும். மற்ற எங்கே போட்டாலும் 45 ரூபாய்க்கு மேலே வர வாய்ப்பே இல்லை. கரெக்டாக ஈஸியாரும் வந்துச்சு. வேறு எங்கே போட்டாலும் வீடியோ எடுத்துருந்து கஷ்டம். கரெக்டாக ஈஸியாரும் வந்துச்சு. ஏதோ நல்லதாக நடக்குது. எப்பயுமே எந்த விஷயமா இருந்தாலும் அதை பாசிட்டிவாக தாங்க எடுத்துக்கணும். நான் இந்த சிக்னல் தாண்டிட்டு பேசுகிறேன். ஒரு வழியாக சிக்னல் போட்டாங்க. அந்த சிக்னல் தாண்டிட்டு போய் பேசுகிறேன். சிக்னல் போட்டாச்சு. என்ன சொல்லியிருந்தேன், எந்த விஷயமா இருந்தாலும் அதை நம்ம பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். எல்லாமே நல்லதுக்கே தான் நடக்குது. உண்மையாகவே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நான் இந்த ரெண்டல் வண்டி இப்போ ஒன்று வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன்ல, இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ரெண்டல் பார்த்தேன். அங்கே எப்படின்னா, இப்போ நான் தங்கியிருக்க ரூமில் சார்ஜ் போட இடம் கிடையாது. அவங்க முன்னாடி பார்த்த இடத்துல என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்டோர்லேயே நீங்கள் சார்ஜ் போட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு கிளம்பிட்டேன். நான் போயிட்டு அந்த ரெண்டல் வண்டி ஒரு 2 நாள் கழிச்சு வர சொன்னாங்க. 2 நாள் கழிச்சு நானும் போகிறேன். நீ போகிறேன். நான் என்னோட வெண்டார் வந்து கரெக்டாக நீ ஆப்சென்ட் ஆகிட்டாரு. லீவ் போட்டார் என்னோட வெண்டார். அவங்களும் வந்து ரெஸ்பான்ஸே பண்ணல. நான் ஃபஸ்ட்டு பார்த்த ரெண்டல் இடத்துல சுத்தமாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. நானும் உட்காந்துட்டே இருந்தேன். காலைல ஒரு 9 மணிக்கு போனேன். சாயந்தரம் 3 மணி உட்காந்துட்டே இருந்தேன். நானும் அவர் ஃபோன் நம்பராச்சும் கொடுங்க ப்ரோ, நானாச்சும் ஃபோன் பண்ணி கேட்குறேன்றேன். அவன் ஃபோன் நம்பரும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவர் கால் பண்ணாதான் ப்ரோன்னு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருந்தாங்க. ஆப்போசிட்டில் போய் நம்மளை பார்த்துன்னு போகிறாரு. சரி, எனக்கு கண்ணெலாம் தண்ணி தொண்டையெல்லாம் அடைச்சிக்கிச்சு, வராமல் ஒரு மாதிரி. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அப்புறம் கொஞ்ச நேரம் டைம் ஆச்சு. ஒருத்தர் அந்த இடத்துல ரெண்ட் எடுத்தவர் வந்து வெளியே பேசியிருந்தாரு. ப்ரோ வண்டி சார்ஜ்லாம் 8 மணி நேரம் ஆகும், நீ எப்படி ப்ரோ ஸ்டோரில் போடுவ, வண்டிலாம் வந்து ஒரு மாதிரி எல்லாம் அந்த ஸ்டோர் அந்த ரெண்டல் இடத்த பற்றி எல்லாமே சொன்னார். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நல்ல வேலை கடவுள் எனக்கு நல்லதான் பண்ணியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுது. எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். திங்க் பாசிட்டிவ், ஆல் இஸ் வெல், எல்லாமே நல்லதாக நடக்கும். 48 ஆச்சுன்னா இந்த வண்டி லாக் ஆகிடும், அது மேலே போகாது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நான் மோஸ்ட்டாக இந்த ராங் வேல இதெல்லாம் போகவே மாட்டேன். எல்லோரும் தான் ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து ராங் வேலை டக்குன்னு பூந்து போயிடுவாங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் போக மாட்டேன். ஏன்னா ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது. அதுக்கு நம்ம சேஃப்டியாகவே போயிடலாம். இன்னைக்கு ஊருக்கு போகிறத நினச்சா ஜாலியாக தாங்க இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு, 1.5 மாதம் கழிச்சு. இதுவரையும் நான் லாங்கெல்லாம் நான் ஹாஸ்டல்லாம் போச்சேன் காலேஜ் 4 வருஷமும். ஆனால் இந்தளவு லாங்கெல்லாம் நான் ஹாஸ்டலில் கூட இருந்ததில்லை. 1.5 மாதமாக இருந்தேன் இங்கே வந்துட்டு ரெண்டல் வண்டி எடுக்கிறதுக்கே ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் வீட்டுக்கே போகாமல் ரெகுலராக வந்ததுக்கப்புறம் ரெகுலராக ஓட்டிட்டு தான் இருக்கேன், வீட்டுக்கு கூட போகாமல். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் சொன்னாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. நான் தான் சரி ஜனநாயகன் படத்துக்கு எப்படி போதான் போகிறோம், எப்போனா வந்துச்சுன்னா அப்படியே போய்க்கலாம் அப்படின்ட்டு விட்டேன். கரெக்டாக வந்துச்சு, அப்படியே வீட்டுக்கும் போகிறேன். சொந்த ஊர்னா சொந்த ஊர் தான். எனக்கெல்லாம் இங்கே வர்றதுக்கு மனசே இல்லை. இங்கே வரும்போது இந்த ஒரே ஒரு விஷயத்த மனசை தேத்திட்டு வந்தேன். விளாக் பண்ணலாம், அது எனக்கு பிடிச்ச விஷயம். நான் காலேஜுக்கு படிக்க போனப்போ கூட நான் காலேஜ் ஹாஸ்டலில் அவ்வளோ நாள் இருந்ததே இல்லை. ஆனால் விளாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இங்கே வந்து எல்லாத்தையும் வந்து சகிச்சுக்கிட்டு சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. பேட்ரி ஸ்வாப் பண்ணுற இடத்துக்கிட்ட வந்துட்டேன். சரி நண்பா,
என் வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, லைக் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள், என்னோட பிக் தேங்க்ஸ். அதெல்லாம் ஒரு மனசு தாங்க. எனக்கு பார்த்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்களோ, இது வந்து ஒரு மனசு தான். அதுக்காக நான் நன்றி கேட்டுக்கிறேன். எப்பயுமே நமக்கு தரமாக வீடியோ போடுவாங்க. நம்ம கண்டென்ட் நல்லா இருக்கும், தரமாக இருக்கும். இது வந்து இன்றைக்கி வந்து டேட்டு 22, ரெக்கார்ட் பண்ணுறது வந்து 22. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கணும்பா. அந்த மாதிரி எப்பவுமே நானும் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன். நல்லதே நடக்கும்னு நம்புவேன். எல்லாத்தையுமே நல்லதாக தான் நான் எடுத்துப்பேன். ஒரு விஷயத்த கூட நான் வந்து ஐயோ அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, எதாக இருந்தாலும் நல்லா தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. சரி நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ப்போம். பாய் பாய். நன்றி, வணக்கம்.